அழைக்கப்படுகிறேன். காரணம், நீ பற்றி எறிய வேண்டும். ஏற்கனவே வந்த தீர்க்கதரிசிகள் விழுந்து போனார்கள், ராஜாக்கள் விழுந்து போனார்கள், நான் நம்பின ஒவ்வொருவரும் விழுந்து போனார்கள். தேவனை இறங்கி வருகிறார் ஐயா, உங்களை என்னையும் பற்ற வைப்பதற்கு, இன்னும் என்கிற பரிசுத்த ஆவியை கொடுப்பதற்கு. துரியாய் மாற வேண்டும். நீ உன்னை விட்டு கொடுக்க வேண்டும். நீ விட்டு கொடுப்பாய் என்றால் இன்றைக்கு அந்த பற்றி எரிகிற அக்கினி உன்மேல் வந்து இறங்க போகிறது. துரி தன்னை விட்டு கொடுக்கும், துருகுவதற்கு விட்டு கொடுக்கும். தீ எரிய எரிய தன்னை மாய்த்து கொண்டு வரும். எப்படி ஒரு மெழுகுவர்த்தி தன்னை விட்டு கொடுக்கிறதோ அதுபோல நீ விட்டு கொடுக்க நீ எரிந்து கொண்டே இருப்பாய். அல்லேலூயா. லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போட வந்தேன். இரண்டாவது, விரும்புகிறேன். இந்த ரெண்டு காரியம் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே காணப்பட்டது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது ஒரு அக்கினியை போட விரும்புகிறார். இரண்டாவது, எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த காரியம் யாருக்கு சொல்லப்பட்ட காரியம்? லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க அந்த 12ஆம் அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தால் ஆண்டவர் அங்கே சீசர்களுக்கும் தம்முடைய சிநேகிதர்களுக்கும் சொல்லுகிறார் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இதுல ஒரு பூரணமான ஒரு பிரசங்கம் இருக்கிறது. மனம் திரும்புதல் இருக்கிறது, எச்சரிக்கை இருக்கிறது, கவலை விட்டு மாறுகிற காரியங்கள் இருக்கிறது. நீங்க வீட்டில போய் படித்து பாருங்கள். இந்த 12 அதிகாரம் முழுவதுமே ஆண்டவருடைய ஏக்கம், ஆண்டவருடைய வெளிப்பாடு, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், உண்மையை சொல்லுகிறேன், இந்த கூட்டமானது தேவ பிள்ளைகளே, இந்த 12 மணி நேர ஜெபமானது உங்க வாழ்க்கையில இருளாயிருக்கிற, இருண்டு கிடக்கிற, மங்கி எறிந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கை இன்றைக்கு கர்த்தர் எரிய வைக்க போகிறார். கைதட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்க ஜெப வாழ்க்கை எல்லாம் விழுந்து போய் இருந்திருக்கலாம், இல்லை என்றால் புதுப்பிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாள்ல உங்களை புதுப்பித்து மறுபடியும் அவருடைய பரம சேனையாகிய அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் இந்த கூட்டத்தின் மூலமாய் அவர் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. இது அவருடைய விருப்பம். அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். என் அன்புக்குரியவர்களே, இது யாருக்கு சொல்லப்பட்ட வசனம்? இந்த 12ஆம் அதிகாரம் எதற்காக இயேசு இவ்வளவு காரியங்களை பேச என்ன காரணம்? வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீசரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த பகுதி எழுதும் பொழுது முதலாவது எச்சரிக்கிறார். காரணம், நீ பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், ஒவ்வொரு ஊழியக்காரனும் தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், நீ எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். யாருக்கு? புளித்த மாவு, பரிசேயன். ரொம்ப கவனம் தேவனுடைய பிள்ளைகள். நான் எரிய விரும்புகிறேன் என்று சொல்லி நீ ஆட்டோமேட்டிக் எதுவும் செய்ய முடியாது. உன்னை எரிய விடுவதற்கு விரோதமாக ஏராளமான காரியங்கள் செய்யப்படும். நான் நேற்று தினத்தில் சகோதரோடு சொன்னேன், அவன் பலவான் அல்ல. நமக்கு முன்பாக உலக ஜனங்களுக்கு வேணா பலவானா இருக்கலாம், ஆனா அவன் தந்திரக்காரன், பிசாசு தந்திரக்காரன். தந்திரமாக மாத்திரம்தான் அவன் செயல்பட முடியும். ஏவாளை தந்திரமாய் செயல்பட்டான். தேவ திட்டம் மாறுகிறது. இங்க இயேசு தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறார். முதலாவது, நீங்க புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஐயா, நீ பற்றி எறிய வேண்டும் என்று நினைக்கிறது உண்மைதான். இந்த கூட்டத்துக்கு அப்புறம் நான் ஊழியம் செய்யணும், இந்த கூட்டத்துக்கு அப்புறம் கனியுள்ள வாழ்க்கை வாழணும், இந்த கூட்டத்துக்கு அப்புறம் என் லைஃபே சேஞ்ச் ஆகணும் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், எச்சரிக்கையாயிருங்கள். நீங்க பி கேர்ஃபுல்.
புளித்த மாவுக்கும் பரிசேயருக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இன்னும் அதே அழகா நீங்க பார்த்தீங்கன்னா அதே 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல மறுபடியும் இயேசு சொல்லுகிறதை பார்க்க முடியும். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சிநேகிதராகிய உங்களுக்கு முதலாவது என்ன சொன்னார்? அவர் தம்முடைய சீசரை நோக்கி சொல்லுகிறார். இரண்டாவது அவங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்துற என் சிநேகிதன். தேவ பிள்ளையே, எல்லாரும் 12 மணி நேரம் வந்து உட்கார முடியாது, எல்லாரும் இந்த வசனத்தை கேட்க முடியாது. இது வேற. இது தேவன் தன்னை ஆயத்தப்படுத்துகிற ஒரு கூட்டம், தனக்காக போர் சேவகத்தில் நிற்கிற ஒரு கூட்டம். அன்றைக்கு தாவீதோடு இருந்த கூட்டம், நெகேமியான ஒரு கூட்டம், கிதியோடு இருந்த கூட்டம். தேவன் அப்படித்தான் நம்மளை பார்க்கிறார். வெறும் கொஞ்ச நேரம் பொழுதுபோக்காக வந்த கூட்டம் அல்ல நீங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ என் சிநேகிதன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு சிநேகிதன், நீங்க ஆண்டவருக்கு சிநேகிதர். அல்லேலூயா. நீங்க அறிஞ்சுக்கிடுங்க, இந்த 12 மணி நேர ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். 2 ஆண்டுகளாய் நடத்தினோம், ஏராளமான மாற்றங்கள் ஊழியத்திலும் சரி இந்த பகுதியிலும் சரி. கடந்த நாள்ல நம்ம தம்பி டிராக்ஸ் கொடுக்கும்போது சொன்ன, அங்கிள் நிறைய வீடுகளிலே வசனங்கள் இருக்கிறது, நமக்கு தெரியாது. அறுவடை எப்படி நடந்து கொண்டு நமக்கு தெரியாது. நாம் பிரயாசப்படுகிறோம், நாம் விதைக்கிறோம், நேரத்தை ஆண்டவர் கொடுக்கிறோம், யுத்தம் பண்ணி ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு துறைக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம், மாவட்டமாய் கடந்து போய் ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களும் ஆண்டவர் அறிய வேண்டும் என்று நமக்கு தெரியாது. ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பற்றி எரிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இவர்கள் பற்றி எரிய வேண்டும். அதனாலதான் அவர் சொல்றார், எச்சரிக்கையாயிருங்க. முதலாவது கர்த்தர் நமக்கு சொல்ற காரியம் எச்சரிக்கை. யாருக்கு எச்சரிக்கை? புளித்த மாவுக்கும் பரிசேயர். யார் அந்த பரிசேயர்? வேதபாரகர் பரிசேயர். இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துல நான் சொல்றேன், ஊழியத்துல தேவன் உன்னை பயன்படுத்தினார் என்றால் உன்னை அப்ரிஷியேட் பண்றது ரொம்ப கடினம். பிசாசு தந்திரக்காரன். இதெல்லாம் நீங்க அப்பாற்பட்டு தூர ஒதுக்கி இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். இயேசுவை தரிசனத்துல ஓட வேண்டும். இயேசுவை பின்னிட்டு பார்க்காதபடி இயேசு பின்னாடி போனவன் பின்னாடி பார்க்கவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் நம்ம பாடலாம், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னா நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னா நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. அல்லேலூயா. சிலுவையை பார்க்கிறவன் பின்னிட்டு பார்க்கவே மாட்டான். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பார்க்கிறவன் பின்னிட்டு பார்த்துருவான். சிலுவையை பார்க்கிறவன் பார்க்க மாட்டான். இயேசுவை பார்க்கிறவன் பார்க்க மாட்டான். பின்னாங்கி போகிறவன் மேல ஆத்துமா பிரியமா இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பற்றி எரிய வேண்டும் என்றால் எச்சரிக்கை ரொம்ப அவசியம். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நீங்க பற்றி எரியணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் எந்தெந்த விதத்தில் பிரச்சனைகள் வரும் என்று ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, வேதம் அழகான ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய நேரத்தில் பாருங்க, சவுல் தாவீதை தடுத்து கொண்டே இருந்தார். ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடும் தாவீது எச்சரிக்கையாவே இருந்தார்.
இவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். எத்தனை இடத்துல தாவீது சொல்லுகிறார், ராஜா நான் ஒரு தெல்லு பூச்சி, எதிர்க்கல, ஓடல, தேவனுக்கு முன்பாக தன்னை காத்துக் கொள்ளுகிறார், எச்சரிக்கையா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சாமுவேலை எழுப்பும்படி சவுல் குறி சொல்றவனை தேடி போகிறான். தேவனுடைய பிள்ளைகள், உண்மையை சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தேவனை அறிந்தவன், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் சாமுவேலை எழுப்புங்கன்னு சொல்லி குறிகாரிட்ட போய் கேட்கிறான். பி கேர்ஃபுல். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பதான் நீங்க பற்றி எரிய முடியும். ஆண்டவர் உங்களை நீங்க எரிய வேண்டும் என்றுதான் இந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க போற இடத்துல எல்லாம் உங்க வாசனை வீசும். நீங்க போற இடத்துல எல்லாம் அற்புதங்கள் நடக்கும். ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் நடந்தது போல இன்னும் நடப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து கொள்ளுங்கள். எலியா மேல இருந்த சால்வை எலிசா மேல விருதுல வளைக்கும் எச்சரிக்கையா இருந்தார். தீர்க்கதரிசிலாம் சொல்றாங்க, உங்க எஜமான் எடுத்தாச்சு, வேலையை பாடுறா, அவர் எங்க போனாலும் போவேன். நான் சொல்றேன், பாத்ரூம் கூட போக விடல. கவனம், எரியவே இவ எரிஞ்சு பிரகாசிக்கிற விளக்கு எலிசா. ஒரு காரியம் தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது, அரிதான காரியத்தை கேட்டதாம்பா. ஆனால் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால். தேவனுடைய பிள்ளைகளை பற்றி எரிய வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரை தொடர்ந்து போய் பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய். தேவன் எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், தேவன் எனக்கு ஒரு அனாயிட்டிங்கை கொடுத்திருக்கிறார், இதில் நான் இயேசுவின் பின்னால் போவேன் என்று இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பின்மாற்றம் வரும், வராது நான் சொல்ல மாட்டேன். பின்மாற்றத்தில் விழுந்த ஏராளம் பேர். சிம்சோன் விழுந்து போனார், தாவீது விழுந்து எழும்பினார். எத்தனையோ தேவ மனிதர்களை காட்ட முடியும். அப்படி ஒரு தேவ மனிதனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது எந்த விதத்தில் விழுந்தார், யாருனால விழுந்தார், அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, லூக்கா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள் அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இயேசு தம்முடைய சீசர்களுக்கு சொன்ன காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 13:11, பின்பு வேறொரு மிருகம் பூமியில் இருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகள் உடையதா இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. எச்சரிக்கை, தேவனுடைய பிள்ளைகள், விழுந்து போன ஒரு மனிதனை பார்க்க போகிறோம். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், லூக்கா 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவனை வினவ வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. நீ பற்றி எரிய விரும்புகிறவன், நீ பற்றி எரிய வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். நீ வழியில வினாவாத, எதையும் எடுத்து எதிர்பார்க்காத, என்னை நோக்கி பின்னோக்கி வா. ஆண்டவர் கேட்கிறார் சீசரிடத்துல, என்னை நம்பி வந்தீங்களே, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா? இல்ல ஆண்டவரே என்று சொல்லுகிறார்கள். அவர் பற்றி எரிய வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது, தேவன் என்னை பயன்படுத்தணும், அந்நிய பாஷை பேசணும், என் மூலமா அற்புதங்கள் நடக்கணும், பிசாசுகள் ஆடணும், வார்த்தை கிரியை செய்யணும் என்று சொல்லி ஆசை இருக்கிறது. வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம். எச்சரிக்கை இல்லை, கேர்ஃபுல் இல்லை. யார் என்ன சொன்னாலும் கேட்கிறோம், தேவனை விட்டு பின்வாங்கி போகிறோம், உலகத்திலே சார்ந்து போகிறோம். ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுத்தார் என்றால் நீங்கள் கடைசி வரைக்கும் அதை பிடித்திருக்கும் பொழுது அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இந்த 12ஆம் அதிகாரம் முழுவதும் எல்லா பிரசங்கத்தையும் ஆண்டவர் பண்ணிட்டார்.
நீங்க படித்து பாருங்க வீட்டுல. விழுந்து போன ஒரு பற்றி எரிந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் எப்படி விழுந்து போனான்? நாம் எப்படி அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அதைத்தான் இன்றைக்கு முதல் காரியமா உங்களோடு நான் பேச போகிறேன். வாசிக்கலாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும், கர்த்தர் உரைத்தது இதுவே அடையாளம் என்றார். அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசி, பற்றி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம். இப்ப ராஜாவின் இடத்துல போய் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பலிபீடம் வெடிக்கும் சொல்லுப்பா என்று சொல்லுகிறார். எரிந்து கொண்டிருக்கிறவன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க எரிந்து கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில அந்த எச்சரிப்பு ரொம்ப முக்கியம். அதான் கர்த்தர் பேசுகிறார், நீ ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய சிநேகிதன், தேவன் உன்னோடு பேசுவார். வேதம் சொல்லுகிறது, மோசேயோடு கர்த்தர் சிநேகிதன் போல பேசினாராம். சொல்லி அனுப்புகிறார், நீ போய் அந்த ராஜாட்ட சொல்லுப்பா பலிபீடம் வெடிக்குன்னு சொல்லி. நடந்தது என்ன? இவன் சொன்னது போலவே நடந்தது. இவன் சொன்னது போலவே பற்றி எரிந்தவன், நல்ல கரண்ட் இருக்கிற ஒரு ஊழியக்காரர், ஏராளமான வல்லமையாய் தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இவன் போய் சொல்லுகிறான். அங்கே நடந்தது தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் வாசிக்க நம்ம கேட்போம். 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. சொல்லுங்க. 4ஆம் வசனத்திலே இவன் இப்படி சொன்ன பொழுது ராஜாவுக்கு கோபம் வருகிறது. எப்படி இவன் இப்படி சொல்லலாம் என்று சொல்லி ராஜா அவனை பிடிக்கும்படி கைகளை நீட்டுகிறான். கைகள் மறுத்து போகிறது. 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ராஜாவே அவனை கூப்பிட்டு, எப்பா நீ ஜோமன்னாதாப்பா என் கையே நேராவும் சொல்லுகிறான். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி ஒரு தீர்க்கதரிசி, பேர் சொல்லப்படவில்லை, வேதத்திலே பேர் சொல்லப்படாத ஏராளமான தீர்க்கதரிசிகள் உண்டு. இன்றைக்கு ஒருவேளை எங்க 2 பேர் போட்டோ மட்டும் இதுல இருக்கலாம். போட்டோல போடப்படாத எத்தனையோ தேவ பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்பு இருக்கிறது. இந்த கூட்டத்தில் யாருக்கும் தெரியாம உழைப்பு இருக்கிறது. பணத்தினாலும் காணிக்கையினாலும் மாத்திரம் அல்ல, இரவு பகலா பிசிக்கலா சரணத்தில் உழைத்த பிள்ளைகள் உண்டு. யாருன்னே பேர் தெரியல. நான் யோசிச்சு பார்க்கிறேன். ஆண்டவர் ஒரு மனிதனை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எவரை வேணால் அவர் பயன்படுத்த முடியும். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நடந்தது என்ன? வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. ராஜா திரும்பி ஜெபம் பண்ணுகிறார். வாசிக்கலாம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். வருந்தி, ஐயா இவனை அடிக்கிறதுக்கு தான் அவன் கை வாங்குறான், இவனை பிடிக்கிறதுக்கு தான் கை வாங்குறான். பற்றி எரியக்கூடிய மனிதனை பாருங்க. ஆனா அவன் வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு கரண்ட்ல பற்றி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு தேவ மனிதன். ஆமென். சொன்னது நடக்குதுங்க. ஏங்க பலிபீடம் வெடிக்கின்றா வெடிக்குது, கை சரியாகும்னா சரியாகுது. என்ன மாதிரி தீர்க்கதரிசி? தேவனுடைய பிள்ளைகளை தேவன் உங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பார் என்றால், தேவன் உங்களை அவருடைய வழியில கொண்டு போயிருப்பார் என்றால், நான் ஒன்று சொல்லுகிறேன், புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்க.
ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா 7ஆம் வசனத்துல அவனுக்கு ஒரு பெரிய வெகுமதி வருது, வாசிங்க. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். கையே மறுத்து போன கை சரியாயிருச்சுங்க. இப்ப அவனுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும். சொல்லுகிறான், உனக்கு வெகுமானம் தருகிறேன். ராஜாட்ட போயிருந்தா எவ்வளவு வெகுமானம் வந்திருக்கும். நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகள், எப்படி போய் கொண்டிருக்கிறவன் எப்படி மாறப்போகிறான் என்பதை பார்க்க போகிறோம். ராஜா சொல்றாரு, வாப்பா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சு நீ சொன்னதெல்லாம் நடக்கு, உன் தேவன் பெரியவர், வாப்பா உன்னை நான் கனப்படுத்த விரும்புகிறேன், உனக்கு வெகுமானம் தருகிறேன். பற்றி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு தேவ மனிதன். நடந்தது என்ன? அவன் சொல்லுகிறான், சூப்பரா ஒரு வசனம், ரொம்ப பிடிச்ச வசனம். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. யார்ட்ட? ராஜா கிட்ட. ராஜா கிட்ட சொல்றான். ஏன்? வார்த்தை அவனுக்குள்ள கிரியை செய்தது. கர்த்தர் சொல்லி அனுப்பின காரியத்துல சரியா இருந்தான். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம கூட சில காரியங்களை செய்யும் போது சரியா தான் இருப்போம். ராஜா சொல்றாரு, வீட்டுல பாதி, அவன் சொல்றான், வீட்டுல பாதி இருந்தாலும் எனக்கு என்னது? வருவதில்லை. இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பி இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு அந்த வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். இது வரைக்கும் அவன் போனதெல்லாம் கரெக்ட் தாங்க. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, நீங்க இது வரைக்கும் வந்ததெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது வரைக்கும் அவன் கரெக்ட் தான். ஏன்னா ராஜாவுடைய ஆசைக்கு அவன் இணங்கல, பொண்ணுக்கு இணங்கல, பொருளுக்கு இணங்கல. தேவன் சொன்ன வார்த்தையை பிடித்தான். தேவன் 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 இயேசு 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 எனக்கு சொன்னார், எனக்கு சொன்னார், எனக்கு சொன்னார். அதுதான் அங்கதான் தேவன் அங்க சொல்ல விரும்புறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியத்துக்கு ஆரம்ப நாள்ல வரும்போது எனக்கு இந்த காணிக்கை வாங்குறது இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டம். அப்போ ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார். நீ என்னுடைய ஊழியத்தை செய்யணும் வா அப்படி சொல்லி அழைக்கும் போது நான் சொன்னேன், ஆண்டவரை ஊழியத்தை தாங்குறேன், எனக்கு ஊழியத்தை தாங்கிறது ரொம்ப பிடிக்கும், நான் ஊழியத்தை தாங்குறேன்னு கூப்பிடாதீங்க அப்படி சொன்னேன். இப்போ என் மைண்ட் ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டார். நான் இப்போ வியாபாரம் செய்தேன். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் 2 இடத்துல எழுதியிருப்பார், நாங்கள் ஒருவருக்கும் பாரமா இராதபடி இரவும் பகலும் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை இவன் இப்படி சொன்னாதான் வருவான், அவரு தெரியும். ஆண்டவர் இந்த வசனத்தை காமிச்சு இத மாதிரி வாப்பா அப்படின்னாரு. நல்லா இருக்க இந்த வசனம், ரொம்ப நல்லா இருக்க அப்படின்ட்டு நல்லா வேலை செய்தேன். ஆண்டவருக்கு மகிமையாக ஊழியம் செய்தோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். கொஞ்ச நாள் போனது. அப்புறம் ஆண்டவர் ஒரு நாள் பேசுறாரு, 2 எஜமானுக்கு ஒருத்தர் ஊழியம் செய்யக்கூடாதுன்றாரு. என்ன சொன்னாரு? இப்பதான் அப்படியே பிரேக் ஆகுது. என்னை விட என் மனைவி ரொம்ப பெரிய பிரேக். வேண்டவே வேண்டாம், அவன் 100 ரூபா காணிக்க தரும், 500 ரூபா காணிக்க தரும், பின்னாடி போற கதையே வேணாண்டாடி. நம்ம நல்ல ஆண்டவர் செய்யணும்டா. மறுபடி வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. 2 எஜமானுக்கு ஒருத்தன் ஊழியம் செய்யக்கூடாது, 2 எஜமானுக்கு ஒருத்தன் ஊழியம் செய்யக்கூடாது. கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். மறுக்கிறேன், விலகி ஓடுகிறேன். பார்த்தாரு, இவன் வேணும், இவன் வியாபாரத்தெல்லாம் முடக்கு. முதல்ல ஆண்டவர் என்னை அழைச்சி என் வியாபாரத்தை முடக்க ஆரம்பித்தார். நல்லா பேசினவங்க, நல்லா பழகினவங்க வியாபாரத்தை நிப்பாட்ட ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, நான் உன்னை பார்த்து கொள்கிறேன், நான் உன் கையை பிடிக்கிறேன் என்று சொன்னா கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2016 நவம்பர் மாதம் கைப்பிடித்தார். முழு நேரம் என்னுடைய எல்லா வியாபாரம் பண்ணி கொண்டிருந்த வியாபாரம் கரண்ட் ஸ்டேட்டஸ்ல எல்லா வியாபாரத்தை விட்டு வர செய்தார். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் கர்த்தருடைய பெரிதான கிருபையில கர்த்தர் என்னை நடத்துகிறார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனுக்கு வாக்கு கொடுத்தார் என்றால் அது கட்டாயம் நிறைவேற்றுவார். இவனுக்கு வாக்கு கொடுத்தார், நீ போன வழியா வராத, அப்பம் புசிக்காத, தண்ணி குடிக்காத, உன் வேலை அங்க போய் சொல்ற வேலைதான்.
நீ என்ன சொன்னாலும் நடக்கும். அவர் பலிபீடத்தை வெடிச்சிட்டு வந்தான்னு சொன்னாரு, வெடிக்க வச்சுட்டான், கையை சரியாக்குன்னு சொல்லல. ஆனா இவன் ஜெபம் பண்ணா நடக்குது. எவ்வளவு ஒரு வல்லமை நம்ம ஆண்டவருக்கு யோசிச்சு பாருங்க. நடந்தது என்ன? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோட சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த தீர்க்கதரிசி வரல, தீர்க்கதரிசியுடைய பசங்க பற்றி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனை பத்தி தன் தகப்பன்ட்ட போய் சொல்றாங்க. டாடி, இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, நீங்களா அந்த காலத்துல என்ன ஊழியம் பண்ணீங்க, இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ்ல என்ன மாதிரி வல்லமை, என்ன மாதிரி அபிஷேகம், என்ன மாதிரி காத்திருக்குதல், என்ன ஒரு ஜெப அபிஷேகம் அந்த மனுஷனுக்கு, என்ன ஒரு அந்நிய பாஷை அபிஷேகம். ஐயா, நீ அப்படி மேட்ச் பண்ணி பாருங்க அந்த வசனத்தை. அவன் சொன்ன பொழுது, நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன், புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனால் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரத்தை இந்த கிழவனான தீர்க்கதரிசி அவனை மாற்றிவிட்டான். மாற்றிவிட்டாயா? ஐயா, சந்தோஷப்படலையா? இவ்வளவு பயன்படுத்தப்படுகிறானே, இப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்பட்டு நினைக்கலையா, பற்றி எரியென்று நினைக்கல. ஆண்டவர் சொன்ன திட்டம் மாறுவதற்கு அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான் பாருங்க. 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 18ஆம் வசனத்தை நாம் அதற்கு அவன் உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். நல்ல கவனிங்க, என்ன சொல்லுகிறான்? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அவன் வேற ஒன்னும் சொல்லல. என்ன சொன்னா? உன்னை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி சொல்றான் பாருங்க. நீங்க நல்ல பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது உங்களை திசை திருப்புவதற்கு ஒருத்தன் வருவான். நீங்க பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது வசனத்துல வளர்ந்து கொண்டிருப்பீங்க. உங்களை எந்த பக்கத்துல, நான் தான் சொன்ன தந்திரக்காரன். நீ பற்றி எரிய வேண்டும் என்றால் புளித்த மாவு, அது புளிச்ச மாவு. பரிசேயன், வேதபாரகர், பரிசேயர் எப்ப பார்த்தாலும் இயேசுவை குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மேசியான்னு நம்பல, தேவனுடைய குமாரன் என்பதை நம்பல. கை சூமனதை சரி பண்ணா குறை கண்டுபிடிச்சான், அற்புதங்களை செய்தா பிசாசு செஞ்சுன்னு சொன்னான். இப்படி ஆண்டவரை துக்கப்படுத்தினார்கள். இவன் பார்த்து சொல்றான், நானும் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி தான். இவன் ராஜாவிடத்துல சொல்லிட்டான், வெகுமானம் வேண்டான்னு சொல்லிட்டான். இப்ப ஊழியக்காரனுக்கு அவன் எசைஞ்சு போகிறான். வாசிக்கலாம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். என்ன சொன்னா? பொய் சொல்லுகிறான். எச்சரிக்கை ஆயிருங்க. நீங்க பற்றி எரிய வேண்டும் என்றால் எச்சரிக்கை ஆயிருங்கள். உங்க திட்டத்தை விட்டு மாறாதீங்க, உங்க அழைப்பை விட்டு மாறாதீங்க, உங்க தெரிந்து கொள்ளுதலை மாறாதீங்க. தேவன் உங்களை அழைத்தார் என்றால் அதில் கட்டாயம் அவர் போய் நிற்பாட்ட உதவி செய்வார். தீர்க்கதரிசி சொன்ன உடனே இவன் எவ்வளவு நேரம் பசியா இருந்தான்னு எனக்கு தெரியாது, பெரிய மிரக்கலை பண்ணி கொண்டு வருகிறான். கரண்ட்ல இருக்கிற ஒரு ஊழியக்காரர், தேவனால் பயன்படுத்துற ஒரு பாத்திரம். இவன் என்ன செய்கிறான்? அவன் சொன்ன பொழுது 19ஆம் வசனம், அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். தேவ திட்டத்தை விட்டு விலகி விட்டான். தேவன் சொல்லி அனுப்பி இருக்கிறார். ஐயா, உன்னை அனுப்பினாரே, நீ இதை செய்ய வேண்டாம், நீ இதை செய்யணும்னு சொன்னாரே, உன்னோடு பேசினாரே. உன் ஊழியம் இதுதான்ப்பா. போஸ்ட் ஒட்டுறதா உன்னோட ஊழியம், பெருக்கிறதா உன்னோட ஊழியம், பிரசங்கிக்கிறதா உன்னோட ஊழியம், அரேஞ்ச் பண்றதா உன்னோட ஊழியம், இந்த ஊழியத்துக்கு காணிக்கை கொடுப்பதா உன்னோட ஊழியம் என்று ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே. இவன் சொல்லி அனுப்பினார் ஐயா. ஆனா இவன் அந்த தீர்க்கதரிசியினுடைய பேச்சை கேட்டு தேவன் கொடுத்த திட்டத்தை மாறிவிட்டான். எக்ஸ்கியூஸே கிடையாதுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேல இறங்கி வந்திருக்கிறது. எவ்வளவு செய்தாலும் மன்னிக்கிறார், என்ன பாவம் செய்தாலும் மன்னிக்கிறார், என்ன பேசினாலும் மன்னிக்கிறார்.
அன்னைக்கு மன்னிப்பு இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் என் வாக்கை மீறி விட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் வாக்கை மீறி வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? நீங்க வாக்க மீறினீங்கன்னா தேவன் உங்களை பாராட்ட முடியாது. வேதம் சொல்லுகிறது, கரண்ட்ல இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி, பயன்படுத்தப்பட்டவன், எச்சரிக்கை. யாரோடு இணையணும், யாரோடு இணையக்கூடாது என்பது ஒரு ஊழியக்காரனுக்கு தெரிந்திருக்கணும். அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஒரு ஊழியக்காரன் என்றால் அவனிடத்துல கனி இருக்க வேண்டும், வார்த்தையில உண்மை இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டும், நீதி இருக்க வேண்டும், தாழ்மை இருக்க வேண்டும். அவருடைய கனி அப்பதான் உங்களை பற்றி எரிய வைக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் சீசன் பேசுறாரு. எச்சரிக்கையா முதல்ல இருப்பா, நீ எச்சரிக்கையா இருப்பா. உங்களை நான் சிநேகிதன் சொன்னேன், என் நண்பர்னு சொல்றேன், என் ஊழியக்காரங்கன்னு சொல்றேன், என் சீசர்னு சொல்றேன். கவனமாறு. நீ வளர்ந்து வரும்போது எல்லாம் உன்னை தேடி வரும். ராஜா கூப்பிட்டே வேண்டான்னு சொன்னான், ஊழியக்காரங்கள்ட்ட விழுந்து போனான். நடந்தது என்ன? அவன் வரும்பொழுது ஒரு சிங்கம் இடையில வந்து அவனை கொன்று போடுகிறது. எக்ஸ்கியூஸே கிடையாதுங்க ஊழியக்காரனுக்கு. இன்னைக்கு எத்தனை எக்ஸ்கியூஸ். என்ன செய்தாலும் மன்னிக்கிற தேவன், என்ன பாவம் பண்ணாலும் மன்னிக்கிற தேவன். ஆனா நீ பற்றி எறிய முடியாது. நீ பற்றி எறிய வேண்டும் என்றால் முதலாவது புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். யார் சொன்னாலும் வேத வாக்கா எடுக்க கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்ல வேண்டும். நான் யார் சொல்லி இந்த ஊழியத்துக்கு வரல, யார் கூட வேணாலும் நான் இணைஞ்சு போயிருவேன், அது என்னுடைய சுவாபம். ஆனா ஊழியத்துக்கு வந்தது கர்த்தர் அழைத்து தான் வந்தேன். எனக்கு பேச தெரியாது, நான் துக்குவாய் மந்தனாவு, எனக்கு அறிவு கிடையாது, நான் படிச்சது ரொம்ப கம்மி, என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் நான் இடத்துல வந்தேன். நானே உன்னை நடத்துவேன். இன்னைக்கு ஏராளமான ஊழியங்களை கையில கொடுத்து அவர் நடத்துகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். நீங்கள் பற்றி எறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். புளித்த மாவு அப்படின்னா அந்த புளிச்ச நல்ல மாவுல ஒரு டிராப் போடுங்க, எல்லாமே புளிச்சிடும். ஒரு டிராப் போட்டீங்கன்னா எல்லாமே புளிச்சிடும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பற்றி எறிய வேண்டும் என்றால் சரியான ஒரு திட்டத்தோடு இணைய வேண்டும். சரியா கரெக்டா நீங்க அதை யோசிக்கணும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமான எது நலம், எது நலமானது, எது பைபிளுக்கு ஏற்றது, வேதவசனம் என்ன சொல்லுது, இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் மாய்த்து கொண்டான், பற்றி எரியக்கூடியவன், ஜீவனே போயிருச்சு அவனுக்கு. ஆண்டவர் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பா யோசிச்சு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ நீங்க பற்றி எறிய வேண்டும் என்றால் முதலாவது உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம் எச்சரிக்கை. புளித்த மாவுக்கு, சத்தமா சொல்லுங்க, புளித்த மாவுக்கு. ஆமா, ஊழியக்காரங்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. உங்க தரிசனத்தை விட்டு விலகாதீங்க. பேதுரு சொல்லியிருப்பார், நீ உன்னை அழைத்த அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் உறுதியா இருக்கும்படி அதுல ஜாக்கிரதை. ஜாக்கிரதையாரு சொல்லுவாங்க, சபை வையும்பாங்க, அதை பண்றேன்பாங்க, வீடை கட்டி தரேன்பாங்க, காரை வாங்கி தரேன்பாங்க, ரோட்ல விட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. உட வச்சிருவார். ஓ என்ன கர்த்தர் மேலதான் இருக்கணும். கை தட்டிங்க பாங்க. அல்லேலூயா. நல்லா கை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாரையும் நம்பி இருக்க, கர்த்தரை நம்புங்க. இவன் போயிட்டு வந்திருந்தா இவனை எவ்வளவு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் ஆண்டவர். வராம பற்றி எரிகிறது நின்று போச்சு பார்த்தீங்களா. தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் அப்படிதான் அணைஞ்சு போய் கிடக்கிறோம். அப்போ முதலாவது நீங்க பற்றி எறிய வேண்டும் என்றால் புளித்த மாவுக்கு என்ன பண்ணணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவின் மாறி ஊற்றுவீர், உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ.
ஏன் விழுந்து போனதை காண்பிக்கிறார்? நீங்க விழக்கூடாது என்பதற்காக. ஆமென். ஏன் வேதத்துல விழுந்தவர்கள் விழாதவர்கள் நம்ம நல்லா அதை எடுத்து பார்க்கலாம். அதுல விழாத ஒரு தெய்வம் என்ற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதனாலதான் அவர் சொல்ல மத்தேயு 11:29 என்னிடத்துல நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். விழுந்து மரிச்சு போகிறான், பற்றி எரிந்து கொண்டிருந்தவன். ஐயா தேவ பிள்ளைகளே, நீங்க பற்றி எரியக்கூடியவர்கள். நாங்க உங்களை அப்படிதான் பார்க்கிறோம். சும்மா சாதாரண விடுதலைக்கு வந்த கூட்டம் கிடையாது, அது அற்புதத்துக்கு வந்த கூட்டம் கிடையாது. நீங்க எல்லாம் அற்புதத்துக்கு வந்த கூட்டம் கிடையாது. அற்புதம் தானாவே நடக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பற்றி எரியணும். ஆமென். உங்க பகுதியில எரியணும். ஆமென். உங்க பட்டணத்துல எரியணும். தேவன் உங்களை கொண்டு செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப முதலாவது பாருங்க, வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் தேவ திட்டத்தை விட்டு மாறினதுனால பற்றி எரிய முடியல. பற்றி எறிந்த ஒரு மனிதனை நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். அதுக்கு தான் ஆண்டவர் 2வது சொல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாங்க. லூக்கா 12 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நாம இருக்கிறோமா? எவ்வளவு அழகா நிறுத்தி நிதானமா இயேசு சொல்றாரு பாருங்க. நம்ம எல்லாம் சரீரத்தை கொல்றவனுக்கு தான் பயப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நீ பற்றி எரிய முடியாது. நீ பயந்தால் தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியாது. நீ பயந்தால் பாவத்தை கண்டித்து உணர்த்த முடியாது. சுகம், விடுதலை, அற்புதம், 10 மாடி 20 மாடி 30 மாடி எங்க கொண்டு போவீங்க? பயம். தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பற்றி எரிய முடியாது. உனக்கு பயமே இருக்க கூடாது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அவர் சொல்லுகிறார் சீசர்களுக்கு, வசனம் சொல்லுது சீசர்களுக்கு சொல்லுகிறார், ஜனங்கள் சொல்ல மாட்டேன். ஏன்? நீங்க எல்லாரும் சீசர்கள். அல்லேலூயா. நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் பற்றி எரியக்கூடியவர்கள். உங்களை ஆண்டவர் அப்படித்தான் பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை அப்படித்தான் பார்த்தார். இவங்க எரியணும், இவங்க எரியணும். நான் நம்பின ஜனங்கள் எல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்க, இப்ப நான் பிடிக்க போகிறேன், நான் பார்க்க போகிறேன், என் ஊழியக்காரர்கள் எரியணும், எரிந்து பிரகாசிக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சொல்றார், பயப்படாத, பயப்படாத, ஆராதிக்க பயப்படாத. இயேசு குறித்து ஒரு இடத்துல சொல்லுவாங்க, போதகரே உமக்கு எவனை குறித்தும் பயம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசுடைய பிரசங்கத்தை எவனாலே நிப்பாட்ட முடியாது. ராமேன் சொல்லுங்க. சொல்ல, நரிக்கு போய் சொல்லு. நரி யாரு? ஏரோதை பார்த்து சொல்றார், கரண்ட்ல இருக்கிற ராஜா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க பற்றி எரிய முடியாது அப்படி இருந்தா. அதனால அவர் சொல்றார், பயப்படாத. அடுத்த வருஷம் வாசிங்க. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்றாரு பாருங்க. நீங்க இதெல்லாம் நீங்க இந்த 12 முத்துங்க. அதான் நம்ம சகோதரன் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த 12ஆம் அதிகாரம் முழுமையான பிரசங்கம் இருக்கிறது, மனம் திரும்புதல் இருக்கிறது, எச்சரிப்பு இருக்கிறது, முழுமையா அடங்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரத்தை ஒரு பெரிய முத்து இந்த வசனம் பாருங்க. இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன், கொலை செய்த பின்பு, கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள். 2 முறை சொல்ற. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணி. பயப்படாத, நீ எரிய முடியாது. மனுஷனே ப்ளீஸ் பண்ணிட்டு இருப்ப. இவரு போயிட்டா என்ன, அவரு எவரு போனா என்னையா, நீ எரி, நீ எரி. உனக்குள்ள அந்த அக்கினியை போட ஒரு உண்மை இல்லவ. நீ எரிஞ்சுக்கிட்டே இரு. சூழ்நிலையை பார்க்காத, பேக்ரவுண்ட் ஆளை பார்க்காத. இவங்க இருந்தா ஊழியம் நடக்கும், அவங்க எவன் இருந்தாலும் கர்த்தர் நடத்துற ஊழியம் தடைபடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தை தைரியமாய் பிரசங்கு. ஆமென். யாருக்கும் பயப்படாத. தேவனுடைய பிள்ளைகள் அவரை பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். இன்னாருக்கு பயப்பட வேண்டும். எவ்வளவு ஒரு அருமையான டீச்சர் பாருங்க நம்ம ஆண்டவர். நீ இவங்களுக்கு பயப்படணும், அவங்களுக்கு பயப்பட சொல்லுகிறார்.
நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். பிரகாசி யாரு? யோவான் ஸ்நானகன். கொஞ்ச நாள் ஊழியம் தான் யோவான் ஸ்நானகன் ஊழியம். கொஞ்ச நாள், ஷார்ட் பீரியட், பெரிய அளவுல இல்லைங்க. இயேசு வருவதற்கு ஆயத்தம் பண்ணினான். அவன் எரிஞ்சுக்கிட்டே இருந்தான். பாருங்க எப்படி எரிஞ்சான். பைபிள் வசனம் சொல்லுது. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 7ல இருந்து வாசிக்கும் போது, மத்தேயு 3:7 வாசிங்க. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே. நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம்? ஊரு வந்திருக்காரு பாருங்க, போட்டோ எடு, வீடியோ கொண்டாடு, சன் டிவியை கூப்பிடு சொல்லுவோம். அவன் சொல்றான், விரியன் பாம்பு குட்டி, நீ பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுற, மேசியான்னு சொல்ல மாட்ட. இப்படி பிரசங்கிக்கிறார் பாருங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பத்து எரிஞ்சாயா? கொஞ்ச கால ஊழியம் தான். ஸ்தேவான் ஊழியமோ யோவான் ஸ்நான ஊழியமோ ஷார்ட் பீரியட். பெரிய போஸ்ட்லாம் இல்லைங்க. போஸ்ட்ல வந்தாலே தொல்லதான் அப்படின்னு சொல்லுங்க. பக்கத்துல தொல்லதான் அது. போஸ்ட்ல வராத வரைக்கும் கொஞ்சம் வளர்ந்துருவோம். ஆமே. நம்ம போஸ்ட ஒருத்தர் தலையை மட்டும் கிழிச்சிருக்கான். என் தலையை கிழிக்க முடியல. போஸ்ட் தலையை தான் கிழிக்க முடியும். சத்தியத்தை பேசுகிறதுனாலே நான் அவனுக்கு சத்ருவாய் மாறினே சொல்றாரு. யோசிச்சு பாருங்க எப்படி பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க. கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நீ அதை செய் என்று சொல்லுகிறான். உன் கனி அவன் மனம் திரும்பட்டும். அவனை கெடுத்துறாத, டான்ஸ் ஆடி கெடுத்துறாத. மனம் திரும்பட்டும். உன்னை பார்த்து நல்ல ட்ரெஸ் போடட்டும். உன்னை பார்த்து ஆண்டவரை துதிக்கட்டும். உன்னை பார்க்கிறவன் கர்த்தரை பார்க்கட்டும். ஐயா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கேலி கூத்து இடம் இல்லை. பலிபீடம் ஆண்டவருக்குரியது, தேவனை உயர்த்தக்கூடியது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் சீசர்கள் பயந்துருவார்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சம். என்ன நடந்தது? ஏரோது சகோதரனுடைய மனைவி வைத்த பொழுது ஆண்டவர் யோவான் சொல்லுறாரு, ஏய் நீ பண்ற தப்பு. பிரசங்கம் வைக்கிறார். உடனே தூக்கி ஜெயில போட்டாங்க. நடந்தது என்ன? அவன் ஏரோது தன் பண்ண கவனம் வச்சுக்கிட்டே இருந்தா. இவனை எப்படா தூக்குறது? நீ பற்றி எரியும் போது. இயேசுவுக்காக தான் ஒரு அருமையான பாடல். ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவே. எல்லாரும் பாடுங்க. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்து என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்து என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. பிறப்பில் நிற்க தவறினேனே, தேசம் அழியாமல் காத்திடவே. பிறப்பில் நிற்க தவறினேனே, தேசம் அழியாமல் காத்திடவே. ஜெபாவி ஊற்றி பரிதவிக்க செய்தீர். ஜெபாவி ஊற்றி பரிதவிக்க செய்தீர். மாந்தர்க்காய் உம்முன் நின்றிடவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே.
மனுஷனை கொன்று போட்டது. ஒரு நடனம், ராஜாக்கள் மயங்கினார்கள். என்ன வேணும்னு கேட்கிறான். தாய் சொல்லுகிறார், இவன் உண்மையை சொல்லி விட்டானே என்று யோவான் தன்னுடைய தலையை கேட்டான். கொஞ்ச காலம் தான் பற்றி எறிந்தாருங்க யோவான். கொஞ்ச காலம் தான் ஊழியம். தலை துண்டிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன். ஒருவேளை இங்க தலை போயிருக்கலாம். அதனாலதான் இயேசு சொல்றாரு, யோவான் சாணகனை பார்க்கல பெரியவன் இல்லை. கை தட்டுங்க பார்க்கலாம். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு பற்றி எரிய வேண்டும் என்றால் பயம் உன்னை விட்டு விலக வேண்டும். இன்றைக்கு யோவான் பேசப்படுகிறார். பயம் விலகிடணும். முதலாவது புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இரண்டாவது பயம் உங்களை விட்டு விலகணும். அப்பதான் நீங்க பற்றி எரிய முடியும். பற்றி எரிய வேண்டும் என்றால் இயேசுவின் நாமத்தில் சொல்ல பயப்படாதீங்க. நடத்துவா. அதான் சொன்னார்ல, சாமான் பையும் பணப்பையும் தூக்கிட்டு போவாதாங்க, எல்லாம் நடக்கும். உனக்கு நீ என்ன நம்பி வரல, உன்னை விடவே மாட்டேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 3:11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு அக்கினியினால் ஞானஸ்தானம் கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஒரு வெளிப்பாடை யோவான் மூலமாய் ஆண்டவர் அங்க வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியினாலும். இதுவரைக்கும் நீங்க தண்ணீர்ல தான் ஞானஸ்தானம் எடுத்தீங்க, இன்னைக்கு அக்கினியில் எடுக்க போறீங்க. ஆமென். ராமன் சொல்லுங்க. ஆமென். பரிசுத்த ஆவியில் எடுக்க போறீங்க. தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்தானத்தை இந்த கூட்ட முடிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். தேவன் அதை செய்ய போகிறார். நீங்க எரிந்து பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் மாற போகிறீர்கள். பயப்படாதீங்க. பயந்தா தேவனுக்காக வைராக்கியமே செய்ய முடியாது. பயம் உங்களை பின்னோக்கி தள்ளிவிடும். வேதத்துல 365 இடத்துல தேவ மனிதர்கள் சொல்லுகிறார்கள், பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. இயேசு சொல்லுகிறார் யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவதில்லை என்று சொல்லுகிறார். அப்படி பற்றி எரிய வேண்டும் என்றால் உனக்குள் இருக்கிற அந்த பயம் வெளியேற வேண்டும். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. பற்றி எரிய முடியும். அந்த பற்றி எரிகிற அக்கினியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குழப்புவாங்க. அந்நிய பாஷை எல்லாம் கிடையாது. கடனால யூடியூப்ல ஒருத்தர் சொல்றான், நேர்ல பார்த்தேன்னு வச்சுடுங்க. இயேசு சொல்றார் அந்நிய பாஷை குறித்து, நவமான பாஷைகளை பேசினார்கள் என்று. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. தேவன் உங்களை அடுத்த பரிமாற்றத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். இயேசு சொன்னா அது எவமே கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு எழுதி கொடுத்திருக்கிறார், அதை பரிசீலனை பண்ணக்கூடாது. சொல்ற அந்நிய பாஷையே கிடையாது. அந்நிய பாஷை என்னையா? மார்க் 16ஆம் அதிகாரத்தில் சொல்றாருல, 16ஆம் வசனம் 17, 18 நவமான பாஷைகளை பேசினார்கள். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான். தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவுக்கு மீறி ஒன்றுமே கிடையாது. அதனாலதான் அவர் சொல்ற, சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாதீர்கள். மூன்றாவதாக நீங்கள் பற்றி எரிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இப்ப வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நீ எரிய வேண்டும் என்றால் நீ திரியா மாறணும். ஆமென். அல்லேலூயா. என்ன என்பது அபிஷேகம், அக்கினி அவர் கொடுக்கிறது. நீ திரியா இருந்தால் எரிந்து கொண்டே இருப்பாய். திரியாய் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் சொல்லுகிறார், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. அதனால அந்த நெருக்கத்தை அவர் எழுதுகிறார். எனக்கே நெருக்கம் வந்ததென்றால் என் சீசர்களாகிய உங்களுக்கு நெருக்கம் வரும். ஆனால் நீ பற்றி எரியாம விட்டுறக்கூடாது. உன் அபிஷேகத்தை விட்டுவிடக் கூடாது. அந்நிய பாஷை வரங்களை விட்டுவிடக் கூடாது. நீ அன்பை விட்டுவிடக் கூடாது. நீ பற்றி எரிய வேண்டும்.
மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அணைக்காமலும் இருப்பார். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீ திரியாய் மாற வேண்டும். நீ உன்னை விட்டு கொடுக்க வேண்டும். நீ விட்டு கொடுப்பாய் என்றால் இன்றைக்கு அந்த பற்றி எரிகிற அக்கினி உன்மேல் வந்து இறங்க போகிறது. திரி தன்னை விட்டு கொடுக்கும், துருகுவதற்கு விட்டு கொடுக்கும். தீ எரிய எரிய தன்னை மாய்த்து கொண்டு வரும். எப்படி ஒரு மெழுகுவர்த்தி தன்னை விட்டு கொடுக்கிறதோ அதுபோல நீ விட்டு கொடுக்க நீ எரிந்து கொண்டே இருப்பாய். அல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எல்லாம் சொல்லுங்க. எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே. எத்தனை பேர் விரும்புறீங்க? அவருக்காக எரிய விரும்புகிறேன், அறிய விரும்புகிறேன். சகோதரனே, மாற வேண்டும். ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே. பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே. திரியாய் மாறும் பொழுது ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். ஆண்டவரை பயன்படுத்துவார். நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. நான் தேவனுடைய குமாரன் தான், சர்வ வல்லமையுள்ள தேவன் தான். ஆனால் முழுக வேண்டிய ஸ்தானம் உண்டு. நான் நெருக்கப்படுகிறேன். காரணம் இயேசு திரியாக மாறுகிறார். சார்மலை கொல்லலையா என் தகப்பனே? எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தை, எவ்வளவு பாடு, எவ்வளவு கேள்வி, முள்மூடி. நெருக்கப்படுகிறேன். காரணம் நீ பற்றி எறிய வேண்டும். ஏற்கனவே அந்த தீர்க்கதரிசிகள் விழுந்து போனார்கள், ராஜாக்கள் விழுந்து போனார்கள். நான் நம்பிட ஒவ்வொருவரும் விழுந்து போனார்கள். தேவனை இறங்கி வருகிறார் ஐயா, உங்களை என்னையும் பற்ற வைப்பதற்கு, இன்னும் என்கிற பரிசுத்த ஆவியை கொடுப்பதற்கு. முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் அவரே தன்னை திரியாய் மாற்றினார் என்றால் பற்றி எரிய வேண்டும் என்கிற நீங்க உங்களை திரியா ஒப்பு கொடுங்க. நான் திரியாகிற ஆண்டவரே, திரி தன்மையே அழித்துக் கொள்ளும். அத்திரியுடைய சுவாபம் அப்படி எரிஞ்சு 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 அந்த எரிஞ்ச பிற்பாடு நீங்கள் பார்த்தால் அது பஸ்மமா போகும். கர்த்தர் சொல்லுகிறார், ரெண்டு விதமான வல்லமை இறங்க போகிறது. பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம், இன்னொன்று அக்னி ஞானஸ்நானம். இந்த ரெண்டையும் நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவன் எரிந்து பிரகாசிக்கிறவனாயிருந்தான். ஹல்லேலூயா. ஒன்று சொல்லுகிறேன், ரொம்ப கவனம். எல்லார் பின்னாடியும் ஓடாதீங்க.
சோதித்து பாருங்க, Jesus. நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. Praise Father. இயேசு வெளிப்படுகிறாரா பாருங்க, Jesus. கனி இருக்கா பாருங்க, இயேசுடைய வார்த்தை இருக்கா பாருங்க. கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கை ஆயிருங்க. ஆட்டு தோலை தான் போத்திருப்பாங்க, நானே கிறிஸ்துன்னு சொல்லிடுவாங்க. வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவை நம்பாம போனாங்க. அதான் அவர் சொல்றாரு, அப்பா பயப்படாதீங்க. ரெண்டாவது பயம். பயம் உன்னை பற்றி எரிய விடாது. பயம் என்ன பண்ணு தெரியுமா? ஒரு அழகான வசனம் நான் சொல்ல நேரம் இல்லை. பொருளாசை குறித்து இயேசு சொல்றாரு. நான் அந்த 12ஆம் அதிகாரம் ரொம்ப முத்துங்க. சும்மா தேவ தரிசனம் இல்லாம ஆண்டவரான கொடுக்கல. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மதிகேடனே பொருளாசை. களஞ்சியம் சேர்ந்துருச்சு, கர்த்தர் உனக்கு சேர்த்துட்டார்ல, கொடாண்டா மற்றவங்களுக்கு. அவன் ஒன்று சொல்லுகிறான், இடித்து பெரிதாய் கட்டுவேன். இன்னைக்கு ஊழியம் அப்படிதான். உனக்கு கொடுத்தா மற்றவனுக்கு கொடு. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உனக்கு கொடுத்திருக்கிறத இலவசமா கொடு, அவன் பற்றி எரியட்டும். தேசம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் நிறைந்திருக்கிறது. சத்தியத்தை விற்காத ஐயா, சத்தியத்தை விற்காத. வசனம் சொல்லுது, பொருளாசை. பொருளாசைனால தன்னை மாய்த்து கொண்டான். அவன் பற்றி எரிய முடியாது. உங்களுக்கு அது இருக்கக்கூடாது. பயப்படாதீங்க. வாழ்றது 90 வயசோ இல்லை 85 வயசு தான். அதுக்குள்ள ஆண்டவருக்காக என்ன செய்யலாம், கர்த்தருக்காக என்ன செய்யலாம், எப்படி பற்றி எரியலாம். தேவன் உங்களை அக்கினியாய் மூட்ட உண்மையில் அவராக இருக்கிறார். ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுதி நிற்கலாம்.